பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அழகான கேரக்டர் தான் மரியாள். இவங்க பெத்தானியாவை சேர்ந்தவங்க. சகோதரர் லாசரு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இயேசுவின் சிநேகிதரான லாசரு, இயேசுவால் உயிர்ப்பிக்கப்பட்ட லாசரு. இதுக்காக மரியாளை அழகான கேரக்டர்னு சொன்னேன்னா, ரொம்ப முக்கியமான சில இடங்களில் மரியாளுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும். முதல் விஷயம், இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து 4 நாட்கள் கழித்து பெத்தானியாவுக்கு வராரு. அப்போது மார்த்தாள் ஓடி போய் இயேசு கிறிஸ்து கிட்ட, நீங்கள் ஏன் இங்கே இல்லாமல் போனீங்க, நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான்னு அவர்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து கல்லறை கிட்ட போய் அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்ன உடனே மார்த்தாள் கேட்குறான், ரொம்ப நாருமே எதுக்கு கல்லை எடுத்து போடணும்னு கேட்குறான். இந்த இடத்துல மரியாள் ஒரு வார்த்தை கூட பேசினதா பைபிளில் சொல்லப்படலை. ஏன்னா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து மேலே பரிபூர்ணமான விசுவாசம் இருந்திருக்கலாம். அவர் வந்துட்டாரு, இனிமே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும்ன்ற விசுவாசம் மரியாளுக்கு இருந்திருக்கலாம். அடுத்து இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்களுக்கு முன்னாக லாசரு வீட்டில் ஒரு விருந்துக்கு போகிறாரு. அவரும் அவருடைய சீஷர்களும் எல்லாரும் சேர்ந்து. அப்போது மார்த்தாள் அவருக்கு ரொம்ப சுவையான நல்ல விருந்தை ஏற்படுத்தி அவரை நல்லா கவனிச்சிட்டா. ஆனால் மரியாள் இந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடைய பாதத்திலேயே உட்கார்ந்து அவருடைய பாதத்தில் நலதம்னு சொல்லப்படுற ஒரு விலை உயர்ந்த தைலத்தை ஊற்றி அவருக்கு சேவை செஞ்சிட்டு. இந்த செயலை பார்த்து இயேசுடைய ஒரு சீஷன் அவளை அதட்டின உடனே இயேசு கிறிஸ்து, அவளை விடு, இது அவள் என் அடக்க நாளுக்காக ஏற்படுத்தினாள்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, நான் இனி ரொம்ப நாள் இங்கே இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சு அவள் இது பண்ணான்னு அவர் அங்கே குறிப்பிடவும் செய்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறமும் மார்த்தாள் புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் மரியாள் இயேசு கிறிஸ்து மேலே இருந்த விசுவாசத்தினால சைலண்டாக இருந்தாங்க. இனி சூழ்நிலையெல்லாம் மாறும்னு அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவ மனுஷகுமாரன்னு புரிஞ்சுக்கிட்ட மரியாள் அவருடைய செயல் இல்லை, அவர் இங்கே இருக்க போகிற நாட்கள் இன்னும் கொஞ்சம் தான் தெரிஞ்சு அவருக்கு சேவையும் செஞ்சா. பல நேரங்களில் கூட இருந்த சீஷர்களே இயேசு கிறிஸ்துவை புரிஞ்சிக்காம நிறைய இடங்களில் மறுதளிச்சதும் அவரை காட்டி கொடுத்ததும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் மரியாள் இயேசு கிறிஸ்துவை கரெக்டாக புரிஞ்சுட்டு அவர் மேலே இருந்த விசுவாசத்தையும் அவரை புரிஞ்சுக்கிட்டதையும் ரொம்ப அழகாக பைபிள் குறிப்பிட்டிருக்கு. இதனால தான் மரியாளை ரொம்ப அழகான கேரக்டர்னு சொன்னேன். நம்மளும் இந்த மரியாளை மாதிரி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து புலம்பாமல் அவர் வந்துட்டாரு, இனி சூழ்நிலையெல்லாம் சரியாயிரும்னு நம்ப தயாராகும். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.